டு பிரபா மணி பிரபா சேனல். ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ரத்தம் லைட்டாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி, முட்டை 2, அதை டைரெக்டாக அப்படியே சேர்க்காம ஒரு பவுலில் உடச்சி ஃபஸ்ட்டு இதை பொரியல் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக செய்கிறதுக்கு சின்னது ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்படி உடச்சி பார்த்து தான் சமைக்கிறதுக்கு முட்டையை சேர்த்துக்கிடுவேன். ஏன்னா கெட்டு போயிருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே தூக்கி போட்டுடலாம்ல. சமைக்கும்போது உள்ளே சேர்த்துட்டோம்னா மற்ற பொருளும் வீணாயிடும். அதனால் இப்படி தான் நான் சேர்த்துக்கிறேன் முட்டையை. ஃபஸ்ட்டு இதை அப்படியே லைட்டாக மஞ்சள் மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து அதே பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக, சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அதான் வெங்காயம் தக்காளி சட்டுன்னு வதங்கும். நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சா போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம். ஒரு சிலர் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது பச்சை மிளகாவும் போடுவாங்க. உங்களுக்கு காரம் பிடிச்சிருந்துச்சுன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள், மல்லித்தூள். மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரத்தத்தை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். சட்டன்னு செஞ்சிடலாம். கஷ்டமான வேலையே இல்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை பொரிச்சு வச்சதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பூ, முட்டை பொரியல் சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சமைக்கும்போதும் முட்டையை அப்படியே டைரெக்டாக சேர்க்காம இது போல் தனியாக செக் பண்ணி பார்த்துருங்க. முட்டை நல்லா இருக்கா கெட்டு போயிடுச்சான்ட்டு உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. எப்படி இருக்குது? அவ்வளோதான், முட்டை பொரியல் ரெடி. டைரெக்டாக முட்டையை ஊற்றுறோம்னா கொலன்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரத்த பொரியல் ரெடி. நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரத்த பொரியல் அந்த ரத்தம் நம்ம கடையில் வாங்கும்போதே சொல்லுவாங்க நாங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கோன்ட்டு. நம்ம அதிகமாக உப்பு சேர்க்கலை. வெங்காயம் தக்காளி இந்த முட்டைக்கு தேவையான உப்பு தான் சேர்த்தோம். ரத்த பொரியல் செய்யும்போது மட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சுன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.